ஹலோ, பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு, அவருடைய வழிநடத்தல் நம்மளோடு கூட இருப்பதாக. நிச்சயமாக இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை தமது பாதையிலே, தமது வெளிச்சத்தின் பாதையிலே நம்மை நடத்தி வெற்றிகரமாக இந்த நாட்களை கழிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாங்கள் பார்த்தோம், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், அதுவே நம்மை குறித்தவுடைய சித்தமாக இருக்கிறது என்று பார்த்தோம். நாம் நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உண்டாகும். ஆமென். நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற காரியம் எல்லாம் முறுமுறுக்கிறதை விட்டுவிட்டு நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற மக்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்வார். ஆமென். அவை நன்றி செலுத்துதல் என்பது தேங்க்ஸ் கிவிங், அதாவது அது நம்முடைய விசுவாசத்தினுடைய கிரியையாக இருக்கிறது, விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. நன்றி செலுத்து. நாம் தேவனை நன்றி செலுத்தும் பொழுது நாம் தேவனை விசுவாசிக்கிறோம். நாம் முறுமுறுக்கும் பொழுது நாம் தேவனை வேதனைப்படுத்துகிற மாத்திரமல்ல, அது ஒரு அவிசுவாசமான காரியமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அங்கே தேவனை விசுவாசிப்பதை பார்க்கிலும் அவர்கள் முறுமுறுத்ததே அதிகமாக இருந்தது. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் முறுமுறுத்து அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளே போக முடியாமல் போனது. இந்த காலை வேளையிலே அருமையானதோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக காணப்படும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்வார். ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்த்து நாம் கடந்து செல்லுவோம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா 17:12 நான் வாசிக்கிறேன். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ஆமென். அப்ப ஒரு கிராமத்துக்குள்ளே போறாங்க. போகும்பொழுது 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. வந்து, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும்படி சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க போய் ஆசாரியர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்ல, அந்த நாட்களில் அது அப்படிப்பட்ட முறைமையாக இருந்தது. ஆசாரியர்களுக்கு காண்பிக்கும் போது அவர்கள் போனார்கள். அவர்கள் திரும்பி போகையிலே வேதம் சொல்லுது, அவர்கள் திரும்பி போகையிலே சுகமானார்கள். அவர்கள் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு போகிறார்கள். அவர்கள் போகும் பொழுதே அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் ஒருவர் திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி. கவனிங்க, அவர் 10 பேர் சுகமடைஞ்சாங்க. அவங்க போறாங்க, போற வழியில சுகமடைஞ்சிட்டாங்க. ஒருவன் திரும்புறான். ஒருவன் திரும்பி வந்து இயேசுடைய பாதத்தருகே விழுந்து உரத்த சத்தமாக அவரை மகிமைப்படுத்துறான், நன்றி செலுத்துகிறான். ஆண்டவர் கேட்கிறார், 10 பேர் சுகமடைஞ்சாங்களே, மற்ற 9 பேர் எங்க? ஒரு ஆள் தானே இருக்குது. அருமையானதுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று.
அவர்கள் எதிர்பார்க்க காரியம் நாம் அவருக்கு எப்பொழுதுமே நன்றி உள்ளவர்களாக காண வேண்டும். நாம் நன்றி செலுத்தும் பொழுது நடக்கிற காரியம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையான வல்லமையான காரியங்களை செய்கிறார். கவனிங்க, இவன் திரும்பி வந்தான். அதான் முக்கியமான ஒரு காரியமாக. சிலர் அங்கே போயிட்டாங்க எல்லாரும், ஆனா இவன் மாத்திரம் திரும்பி அவன் திரும்பினான். பார்க்கிறோம் பாருங்க, அவன் திரும்பி வந்து வருகிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். திரும்பி வந்து தான் முக்கியமான ஒரு காரியம். திரும்பி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் திரும்பி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான், நன்றி செலுத்துகிறான். கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்ப அவனுக்குள்ள இருந்த விசுவாசம் என்ன? நன்றி செலுத்தினான். அவனுடைய விசுவாசத்தின் கிரியை என்ன? அவன் தேவனை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்துகிறான். இன்றைக்கும் நானும் நீங்களும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நன்றி செலுத்துவதன் மூலமாக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் கிரியாக காணப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த காரியங்களுக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். அநேக நேரங்களிலே தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் என்னவென்று சொல்லலாம், முறுமுறுப்பு. எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்து கொண்டே இருக்கிற, ஐயோ அவனுக்கெல்லாம் நல்ல வீடு இருக்கு, இவனுக்கெல்லாம் நல்ல வீடு, அவனுக்கு நல்ல வாகனம் இருக்கு, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே இல்லையே. முறுமுறுப்பு பாருங்க, முறுமுறுப்பு. அது தேவன் வெறுக்கிற ஒரு காரியம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி, இவ்வளவாக எனக்கு ஆசீர்வதித்திருக்கு, இவ்வளவா எனக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சில காரியம் இல்லாவிட்டாலும் விசுவாசத்திலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. சிலவனை ஒரு வாகனத்துக்காக அல்லது ஒரு காரியத்துக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நீ நம்ப வேண்டும், அந்த காரியங்கள் உனக்கு ஏற்கனவே சந்திக்கப்பட்டாயிட்டு விட்டாயிற்று. ஆமென். சொந்த குமாரனும் பாராமல், ரோமர் 8:32 சொல்லப்படுகிறது, சொந்த குமாரனும் பாராமல் இயேசு கிறிஸ்துவை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்து தேவன் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆகவே அவர் நமக்கு ஏற்கனவே எங்களுக்கு தந்து விட்டார் பாருங்க. நமக்கு வேண்டிய நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்திட்டார். அதை ஏற்கனவே எங்களுக்கு சம்பாதித்து வைத்து விட்டார். நாம் விசுவாசத்தில் எடுக்க வேண்டும். அதுதான் கிருபை நமக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கிறது. விசுவாசம் அதை எடுத்துக்கொள்ளுகிறது. நம்முடைய விசுவாசம் தான் அது விசுவாசத்தில் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நன்றி செலுத்துதல் மூலமாக. ஆமென். நன்றி செலுத்தும் பொழுது என்னுடைய விசுவாசத்தினாலே நான் அவற்றை பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. இந்த 10 பேரும் பாருங்க சுகமடைஞ்சாங்க. ஒருவன் திரும்பி வந்து விசுவாசத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படும். அவனுக்கு தெரியும் இவர் தான் பிரதான ஆசாரியர். ஆமென். அல்லேலூயா. வேதம் அவிதமாய் சொல்லுகிற எபிரேயரிலே அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அவன் திரும்பி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தினான். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆமென். விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாத்தோடு கவனிங்க. அவன் பாருங்க, அவனுடைய குஷ்டரோகம் என்று சொல்லும் பொழுது, அவனுடைய குஷ்டரோகம் என்று சொன்னால் அவனுடைய கைகளிலே குறைவுகள், இந்த விரல் எல்லாம் அழுகி இருக்கும் பாருங்க. குஷ்டரோகம், கால் விரல்கள், கை விரல்கள் எல்லாம் அழுகி அப்படியோ விழுந்திருக்கும், காதில் இதெல்லாம் விழுந்திருக்கும் பாருங்க. குறைவு. அந்த குறைவுட வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆண்டவர் அவன் மகிமைப்படுத்தின பொழுது அவனுக்கு எல்லாமே சுகமடைந்துச்சுன்னா நான் விசுவாசிக்கிறேன், பழையபடி அவனுடைய கை கால் எல்லாம் சரியாக வந்திருக்கும், அவனுடைய விரல் எல்லாம் பிராண்ட் நியூவா எல்லாம் அங்கே வளர்ந்து ஒரு பூரணம் உள்ளவனாக அவன் காணப்பட்டிருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நாம் நன்றி செலுத்தும் பொழுது நன்றி உள்ளவர்களாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் நம்முடைய எல்லா குறைவுகளையும் நிறைவாக்க அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாய் அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லம் உள்ளவராக இருக்கிறார். நன்றி செலுத்த வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையில் நன்றி செலுத்த கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். முறுமுறுப்பு அது தேவனுக்கு அருவருப்பானது. நன்றி செலுத்த எல்லாவற்றிலேயும் நன்றி செலுத்துங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அதுவே உங்களை குறித்த சித்தமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நன்றி உள்ளவர்களாக விசுவாசத்தில் நாம் நன்றி செலுத்துவோம். விசுவாசத்தில் நன்றி செலுத்துவோம். ஆமென். நிச்சயமாக அது எனக்கு ஏற்கனவே நமக்கு ஆயத்தமாகி விட்டது, அதுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்வது காரணம், நான் அந்த சத்தியங்களை அறிந்து கொண்ட பிற்பாடு விசுவாசத்தில் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கர்த்தர் என்னுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து என்னை ஆசீர்வதித்து வருகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகளோடு கூட இருக்கிறீங்களா? உங்களுடைய குறைவுகளை எண்ணி எண்ணி முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய குறைவுகளையே சொல்லி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? அந்த குறைவுகள் நிறைவாகும்படியாக ஆண்டவரை விசுவாசியுங்கள். இந்த காலவெளியில கர்த்தரை நம்புங்கள். ஆமென். உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து விட்டார். உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் தேவன் உங்களுக்கு ஆயத்தமாய் வைத்துள்ளார். வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷன் இருந்து தோன்றவும் இல்லை. நமக்கோ அவர் தமது ஆவியினாலே நாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் ஆவிக்குரிய கண்களாலே பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே பார்க்க வேண்டும். ஆமென். கர்த்தர் ஆபிரகாம் அந்த நீ வானத்து நட்சத்திரங்கள் எண்ணு பார்த்தான், வானத்து நட்சத்திரங்களை பார்க்க முடியாது சொன்னார். அவையெல்லாம் அவனுடைய சந்ததி. ஆமென். கடற்கரை மண் எல்லாம் அவனுடைய சந்ததி. அவன் பார்த்தான் பாருங்க, குழந்தையே இல்லை, பிள்ளையே இல்லை. ஆனா கர்த்தர் வானத்தை பார்த்து வானத்து நட்சத்திரங்களை போல உடைய சந்ததியை பெருக பண்ணு சொன்ன பொழுது ஆபிரகாம் அதையெல்லாம் பார்த்தான் பாருங்க. விசுவாசத்திலே பார்த்தான், அதை அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் விசுவாசத்திலே நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் நம்முடைய விசுவாச கண்களால் பார்க்க வேண்டும். நாம் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய அத்தனை ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். ஆமென். இந்த காலவெளியில் நாம் தேவனுடைய பிள்ளைகள். நான் காலையில் எழுந்து ஐயோ இன்றைக்கு அது இல்லையே, இது இல்லையே, அப்படி இல்லையே, இப்படி இல்லையேன்னு சொல்லி முறுமுறுத்து கொண்டு இருக்காமல், ஆமென், காலை எழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் என்னை வழி நடத்த போறபடியால ஸ்தோத்திரம். இந்த நாளில் எனக்கு நீ வெற்றியை தருகிறபடியால ஸ்தோத்திரம். எனக்கு தந்த சுகத்துக்காய் ஸ்தோத்திரம், பலத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி காலையில் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய, ஆமென், பரிசுத்த வேதாகமம் சொல்லுங்க, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால. அப்படி என்ன அர்த்தம்? நன்றி செலுத்துதல். ஆமென். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தினாலும் வேண்டால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். ஆண்டவர் நிச்சயமாய் நீ நன்றி செலுத்த அவர் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா. முறுமுறுத்து கொண்டிருக்காத, குறைவை சொல்லி கொண்டிருக்காத, அவனுடைய வியாதியை குறித்து பேசி கொண்டிருக்காத, உன்னுடைய கடன் பிரச்சனை குறித்து பேசி கொண்டிருக்காத, உன்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் குறித்து பேசி கொண்டிருக்காத, அந்த காரியங்களுக்கு தேவன் என்ன பதில் வச்சிருக்கிறாரோ, என்ன தீர்வு வச்சிருக்கிறாரோ அந்த தீர்வை எடுத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி செய்ய போறபடியால் எனக்கு நமக்கு நன்றி, எனக்கு உமது வார்த்தையின்படியே நடக்கிறபடியால் நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாய் நீங்க நன்றி செலுத்த கர்த்தர் நன்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. நன்றி செலுத்துதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில இன்றி அமையாத ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்ந்தும் நாங்கள் இதை குறித்து நாங்கள் படிப்போம். நாளைய தினத்திலும் நன்றி செலுத்தலை குறித்து படிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலவெல்லாம் ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள பிதாவே, இந்த காலவெளியிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலதோறும் அது கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிற நன்றி சுவாமி. இந்த காலவெளியிலே ஆண்டவரே உமது சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரங்களிலே எங்களுடைய ஜீவியத்திலே ஆண்டவரே குறைவுகளை காணும் பொழுதும் இல்லாமைகள் வரும் பொழுதும் நாங்கள் முறுமுறுக்கிற சம்பவங்கள் உண்டு சுவாமி. இந்த காலவெளியில் நாங்கள் அவற்றிலிருந்து மனம் திரும்புகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தின் கிரியாய் நாம் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தத்தக்கதாக
ஆண்டவர் நன்றி செலுத்தி நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக நீர் எங்களை வைத்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த காலவளே என்னோடு கூட இணைந்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கவனித்த தியானித்த உமது பிள்ளைகள் மேலே, தொடர்ந்து இதை பார்க்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கிருபை கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே எந்தெந்த தேசங்களிலிருந்து இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையான காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் உமது பிள்ளையுடைய வாழ்க்கையிலே வெற்றியாய் அமைவதாக உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவ கரம் கூட இருப்பதாக. வியாதிகள் துன்பங்கள் அகன்று போகட்டும். கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அகன்று போகட்டும் சுவாமி. குறைவுகள் அகன்று போகட்டும் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தை இல்லாத குடும்பங்களிலே கர்த்தர் ஆண்டவரை குழந்தையை கொடுக்கிறபடியாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மாறுகிறபடி நன்றி செலுத்துகிறோம். பொருளாதார நெருக்கடிகள் மாறுகிறபடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அவருடைய குடும்பம் ஆண்டவரே கர்த்தாவே அவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் குடும்பம் பொருளாதாரத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் பெருக்கம் உண்டாயிருப்பதாக என்று சொல்லுகிறேன். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்தும் காத்திருங்கள். நாளை காலை 6 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்தும் இதை குறித்து படிப்போம். எங்களோடு இணைந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்தும் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக. ஆமென். God bless you. நாளை காலை சந்திக்கிறோம். God bless you. Bye bye. Hallelujah. Thank you.